கடுகு போட்டாச்சு ரத்த பொரியலுக்கு. பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம். இப்போ பாருங்கள் எண்ணெய் பொரிஞ்சாட்டி எண்ணெயில் போடுறேன். இதுங்க நல்லா பொரிட்டோம். இது ரத்த பொரியல். நல்லா சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊர் உடம்புல. கருப்பாட்டு ரத்தம். இந்த ஓரக்கல் எண்ணெய் பாருங்க. எண்ணெயில் நல்லா இப்படி வணங்கணும். பச்சை மிளகாயும், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், கடுகு எல்லாம் போட்டு நல்லா இப்போ பொன்னரமாக வணக்கணும். சாப்பாடு இந்த கரெக்டாக ஒரு எனக்கு பாருங்க. இது வந்து தண்ணியில் போட்டு, இது தண்ணியில் போடாமல் சட்டியில் வச்சு அந்த வேக போடணும். கொஞ்சம் நேரம் வேக விட்டு இந்த மாதிரி கையிலலாம் பிசுக்கி எடுக்கணும். கொண்டாடுறதுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ரத்த பொரியல் செஞ்சு கொடுங்க. வரைக்கும் நல்லா வரன்னு வணக்கணும். முட்டை பொரியல் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் போடணும். நீங்கள் மிளகா பொடியா மஞ்சள் பொடியாலாம் போடக்கூடாது. இதை வந்து நல்லா கிடக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து அடி பிடிக்காமல் வரும். பழன்னு வரும் முட்டை பொரியல் மாதிரி. இது குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கலர் மாறுதுங்க பாருங்கள். ரத்த பொரியல் எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தண்ணி சுண்டுறதுக்குள்ளே நல்லா சுண்டணும். சுண்டி ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நல்லா நம்ம தண்ணியே ஊற்றல பாருங்கள். ரத்தத்தில் தண்ணியே தான். அதே இவ்வளோ தண்ணி இருக்குது. இது ரொம்ப சுண்டணும். தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ரத்த பொரியலுக்கு ஊற்றக்கூடாது. ரத்தத்தை அப்படியே பிசிக்கி விட்டு இப்படி போட்டு விட்டு அது பாட்டு வெந்துட்டு அந்த தண்ணியே ரத்தத்திலே இவ்வளோ தண்ணி இருக்குது. அது சுண்டி வணங்கட்டும். அதுக்கு பார்க்கலாம். இந்த ரத்த பொரியல் ஒரு தாட்டி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா, மறுபடியும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். இது ப்ரெஷர், சர்க்கரை, அது எதுக்குமே நல்லான்னு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். ரத்த பொரியல் உடம்புக்கு ஹெல்த்தி. இந்த ரத்தத்திலே உப்பு இருக்குங்க. நீங்கள் உப்பு போடாதீங்க. நல்லா வெந்து சாப்பிட்ட வாட்டி வேணால் சாப்பிட்டு பார்த்து உப்பு போடுங்க. தேங்காய் இப்போ பாருங்கள். ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பொரியல் பாருங்கள். தேங்காய் துருவல் பாரு போடுறோம். போட்டு இப்போ திருப்பணும். இதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நாமளும் சாப்பிட்லாம். நோய் எந்த சர்க்கரை ப்ரெஷர் எல்லாமே சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லை சாப்பாடு. அதெல்லாம் நம்ம சுட சுட ரத்த பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.